தெரியாம 2 வார்த்தை திட்டி வச்சிருக்கேன் சார். அது நான் சொல்லல, இயக்குனர் தான் எழுதி கொடுத்தாங்க. அதுல ஒரு எழுத்து கூட என்னுடைய சுய எழுத்து கிடையாது. அதை நான் சொல்லிடணும். அதே மாதிரி இயக்குனர் அவர்கள் எப்படி யோசிச்சாங்கன்னு தெரியல. இந்த படத்துல என்னுடைய கணவரும் நடிச்சிருக்காரு. ஓலா கிடையாதுடா தம்பி. வீட்டுல எப்படி அமைதியா இருப்பாரோ படத்துல அமைதியா தான் இருந்தாரு. நானும் ஏதாவது ஒரு இடத்துல வாயை திறந்துருவாரான்னு எட்டி பார்த்தேன். கடைசியா சாரே பல தடவை அவர் ஆக்ஷன் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் என்கிட்ட வந்து சொன்னாரு, ரியாக்ஷனே கம்மியா இருக்கு மேடம். நான் சொன்னேன் 15 வருஷமா ரியாக்ஷனே இல்லாம தான் சார் இருக்காரு. நீங்க என்ன சார் 2 நாள்ல இவ்வளவு கண்டுபிடிக்கலாமா சார் அப்படின்னு. நிஷாக்கா, நீங்க எல்லாம் என்ன பேசுவீங்க இன்னைக்கு அப்படின்றத கேட்கறதுக்கே அவ்வளவு பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அடிகருப்பு நிறத்தழகு ஏப்ரல் ஃபூல். எங்கள் சின்னத்திரை நயன்தாரா அக்காவிற்கு ஒரு பெரிய கைத்தட்டல். இல்ல சீனியர் நீங்க, அதுக்காக மரியாதையா வெயிட் பண்ணேன். இல்ல பரவாயில்ல, இருந்தாலும் என்னை விட நீதான் பாப்புலர். எல்லாருக்கும் வணக்கம். அப்பா வணக்கம் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. ஒரு பெரிய சந்தோஷம் தாங்க. உண்மையிலேயே இந்த மேடையில் அடிக்கிறது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அண்ட் இயக்குனர் அவர்களுக்கு ஒரு பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் லெஜண்ட் சார் ரொம்ப ரொம்ப நன்றி. நாங்கள் கடைக்கு வந்து விளம்பரங்களுக்கு இது மாதிரிலாம் போகும்போதே வந்து சார் வந்து கூப்பிட்டு உட்கார வச்சு எப்பவுமே பேசும்போது இந்த லீடர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து யாருக்கு பொருந்தும் அப்படின்னா, எப்பவுமே தன்னை மட்டுமே பெருமைப்படுத்தாமல் தன் கூட இருக்கிற எல்லாரையுமே அவர்களுடைய பெருமையை பெருமைப்படுத்தக்கூடிய மனிதர்கள் நாங்க பார்க்கிற இடங்கள்ல ரொம்ப கம்மியா இருப்பாங்க. நாங்க எப்ப கடைக்கு போனாலும் சார் எங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு சொல்ற ஒரே வார்த்தை, நிறைய நல்லா பண்ணுங்க, நிறைய படங்கள் பண்ணுங்க, நிறைய மேடைகள்ல உங்களை பார்க்கிறேன்னு ஒவ்வொரு முறையும் அந்த ஊக்கப்படுத்துற விதம். கவிஞர் வாலி சொன்ன மாதிரி, ஊக்கப்படுத்தினால் ஊக்குவிப்பவன் கூட ஒரு நாள் தேக்கு வைப்பான்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய கலைஞர்களை ஊக்கப்படுத்திக்கிட்டே இருக்கிற மனிதர். ஆனா எனக்கு என்ன பெரிய வருத்தம்னா, இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் நான் ஒரு 6 மாசத்துக்கு சரணா ஸ்டோர் பக்கம் போக முடியாது. ஏன்னா தெரியாம 2 வார்த்தை திட்டி வச்சிருக்கேன் சார். அது நான் சொல்லல, இயக்குனர் தான் எழுதி கொடுத்தாங்க. அதுல ஒரு எழுத்து கூட என்னுடைய சுய எழுத்து கிடையாது. அதை நான் சொல்லிடணும். அதே மாதிரி இயக்குனர் அவர்கள் எப்படி யோசிச்சாங்கன்னு தெரியல. இந்த படத்துல என்னுடைய கணவரும் நடிச்சிருக்காரு. ஓலா கிடையாதுடா தம்பி. வீட்டுல எப்படி அமைதியா இருப்பாரோ படத்துல அமைதியா தான் இருந்தாரு. நானும் ஏதாவது ஒரு இடத்துல வாயை திறந்துருவாரான்னு எட்டி பார்த்தேன். கடைசியா சாரே பல தடவை அவர் ஆக்ஷன் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் என்கிட்ட வந்து சொன்னாரு, ரியாக்ஷனே கம்மியா இருக்கு மேடம். நான் சொன்னேன் 15 வருஷமா ரியாக்ஷனே இல்லாம தான் சார் இருக்காரு. நீங்க என்ன சார் 2 நாள்ல இவ்வளவு கண்டுபிடிக்கலாமா சார் அப்படின்னு. அந்த மாதிரி நிறைய ஊக்கப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. அண்ட் லெஜண்ட் சாரை பத்தி நிறைய விஷயங்கள் வணிகத்துறை சார்ந்து சினிமா துறை சார்ந்து நிறைய விஷயங்கள் சொன்னாலும், நான் பார்த்த விஷயம், நம்ம பார்த்த விஷயம், சரவணா ஸ்டோர் போயிட்டோம் அப்படின்னா எங்களை தாண்டி அங்க பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டு சாப்பிடுறதுக்காகவே கடைக்கு வர்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. உணவை மிக குறைந்த விலையில கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர் அவரு. அவங்க ஊர்ல தான் நாங்க ஷூட்டிங் போறோம். அவர் ஏன் லீடர்னு சொல்றேன்னா, சாரோட ஊர்ல நடிக்கிறவங்களுக்கு சாப்பாடு உண்டு, கூட இருக்கிறவங்களுக்கு உணவு உண்டு. ஆனா அந்த ஊருக்கே உணவு உண்டு அப்படின்னா, அந்த ஒட்டுமொத்த ஷூட்டிங் டேட்லயும் ஷூட்டிங் ஆரம்பிச்சதுல இருந்து முடிக்கிற வரைக்கும் யார் வேணாலும் வந்து சாப்பிடலான்னு சொன்னாங்கல்ல, அள்ளி அள்ளி கொடுத்த கைக்கு சொந்தக்காரர் உண்மையிலேயே லீடர் சரவணா அண்ணன் மட்டும்தான். அதை நான் ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறேன். அண்ட் இங்க இருக்கிற எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி. அண்ட் பாக்கியராஜ் சார் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. அண்ட் ஜிப்ரன் சார் தேங்க்யூ ஸோ மச் சார். அவ்வளோ அழகா அந்த பாடல் கேட்டேன், ரொம்ப சந்தோஷம். மேடையில் இருக்கிற எல்லாருக்குமே பெரிய லெஜண்ட்ஸ் எல்லாருக்குமே உங்களுக்கும் ஒரு பெரிய நன்றி. இந்த படம் கண்டிப்பா வெற்றி அடையும். அடுத்த படத்துல லெஜண்ட் சாரே யோசிக்கலாம், நிஷாவையே கதாநாயகியா போட்டுடலாமோ. பாத்தீங்களா எங்க சுத்தி எங்க வந்திருக்காங்கன்ட்டு. இல்ல இப்ப தெரிஞ்சா வீட்லயே அண்ணா அமைதியா இருக்காருன்னு. 15 வருஷம் இல்ல 50 வருஷம் ஆனாலும் நீங்க மட்டும் தான் பேசுவ, அண்ணா அமைதியா தான் இருப்பாரு. இல்ல செந்தில் சார் கூட யாராவது ஒரு ஆள் தம்பி யோசிக்கலைனாலும் இந்த மாதிரி யோசிக்க சொல்லிட்டு போயிடணும்டா தம்பி. நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஏன்னா நான் படம் எல்லாம் முடிச்சுட்டு சாருக்கு அடுத்த விளம்பரத்துக்கு வந்தப்ப பூவை நான் கொஞ்சம் டிசைனா வச்சுட்டேன். லெஜண்ட் சார் அப்படி திரும்பவும் சொன்னாரு, வயசான காலத்துல இதெல்லாம் நமக்கு தேவையா? அந்த மாதிரி நிறைய பேர் பார்க்காத முகம், நகைச்சுவை உணர்வு, அள்ளி கொடுக்கக்கூடிய குணம், இதெல்லாம் எல்லாமே அவர்கிட்ட இருக்கிறதுனால
ஒரு பெரிய சந்தோஷம். மக்கள் மனதுல முழுமையா இடம் பிடிச்சிருக்காங்க. எல்லாவற்றையும் தாண்டி கல்வியை எல்லோருக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு வள்ளலாக இருக்கிறாங்க. இந்த படம் கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும். எங்களை மாதிரி சின்ன சின்ன கலைஞர்களுக்கு இன்னும் நிறைய வாய்ப்பு தரணும் அப்படிங்கிறத இந்த மேடையில பதிவு செஞ்சு எல்லாருக்குமே நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பத்திரிகை சகோதரர்களுக்கும் ஒரு பெரிய நன்றி. தேங்க்யூ. சூப்பர் தேங்க்யூ Thank ஸோ you so மச். much, yes. ஃபர்ஸ்ட் அக்காக்கும் ஒரு பெரிய கைத்தறல் கொடுக்கணும். ஏன்னா எவ்வளவு பெரிய பயணம், எவ்வளவு வளர்ச்சின்னு தெரியும். எங்க சின்ன திரை நயன்தாராவுக்கு மீண்டும் ஒரு பெரிய கைத்தறல். ஐஸ்வர்யா மேம் ஒரு சில வார்த்தைகள் ப்ளீஸ். இங்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், முன்பு அமர்ந்திருக்கும் என் ராசுக்குட்டி அவர்களுக்கும், நிறைய ஃப்ரெண்ட்ஸு பார்க்குறேன். இங்கே பத்திரிகை நண்பர்களை ரொம்ப வருஷம் ஆச்சு உங்க எல்லாரையும் பார்த்து. லெஜண்ட் சரவணன் சார், உங்களை பற்றி நான் என்ன சொல்கிறது, எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் எவ்வளோ நல்ல மனுஷன் அப்படின்னா. நான் அதை பர்சனலாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினேன். அதாவது ஓப்பனாக சொல்ல போனோம்னா, படங்களே இல்லாத நேரத்தில் எனக்கு இந்த படம் வந்துச்சு. இதில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ரோலாக இருந்தால் கூட இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. எஸ்பெஷலி நான் வந்து முன்னாடி துரை செந்தில் சாரோடைய எல்லா படங்களும் பார்த்துருக்கேன். பட்டாசு எஸ்பெஷலி என்னுடைய ஃபேவரட் படம், ரொம்ப பிடிச்ச படம். ஏன்னா அது வரைக்கும் அடிமுறைங்கிறது ஒன்று என்னன்னு எனக்கு தெரியாது. நான் மார்ஷல் ஆர்டிஸ்டில் இருந்தால் கூட எனக்கு தெரியாது. அதை கற்றுக் கொடுத்தது அவர் தான். இப்போ திருப்பி திருப்பி பார்க்குற ஒரு படம் அது. ஸோ இந்த படம் வந்தபோது அவரோட டைரக்ஷனில் பண்ணுறமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் லெஜண்ட் சரவணன் சாரை பற்றி நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரொடியூசர்ஸ் நான் சொல்லலாம். பெய்டு பிக்னிக் இந்த படம் எனக்கு இருந்தது. ஓசியில் ஜாலியாக நான் ஜெய்ப்பூர் சுற்றி பார்த்தேன் சந்தோஷமா. செம்ம சாப்பாடு, செம்ம ட்ரீட்மெண்ட், என்னை ராணி மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. சச் அ லவ்லி ஹீரோயின் ஆல்சோ. ஹீரோயினோட மதர் கேரக்டர் தான். சச் அ டார்லிங் ஷி இஸ். ஆல் இன் ஆல் வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் ஜிப்ரான் சார், உங்களுடைய லைவ் சிங்கிங் நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். கூஸ் பம்ப்ஸ். அண்ட் இந்த காலகட்டத்தில் எத்தனையோ டெக்னீஷியன்ஸ்களுக்கு என்ன மாதிரி நான் ஒரு டெக்னீஷியன் தான், கூப்பிட்டு வேலை கொடுத்து சாப்பாடு போட்டு பணம் கொடுத்து அவங்கள அவ்வளோ தங்கமாக பார்த்துக்கிட்ட லெஜண்ட் சரவணன் சாருக்கு என் மனமார்ந்த நன்றி. இந்த படம் மட்டும் இல்லை, நீங்கள் வாழ்க்கையில் எடுக்கிற எல்லாமே மாபெரும் வெற்றி அடையணும்னு. அந்த லீடருங்கிற பேரே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களை மாதிரி லீடர்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும் சார். நாடும் நல்லா இருக்கும், வீடும் நல்லா இருக்கும் கண்டிப்பா. ஸோ பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் ஐஸ்வர்யா மேம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நிஷாக்கா, ஜோக்ஸ் அப்பார்ட், நிஜமாவே அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு மேடையில் ஒரு ஆக்டரா உங்களை பார்க்கறதுல அவ்வளோ பெருமையா இருக்கு. தேங்க்யூ அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் யூ அக்கா. தேங்க்யூ. நான் வந்து ஃபஸ்ட்டு துரை செந்தில் அங்கிளுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நான் சிரித்தேன், அழுதேன், கோவமாக இருந்தேன், சென்டிமெண்ட் சீன்ஸ்லாம் இருந்தது. எல்லா சீனும் பார்த்து பார்த்து டைரக்ட் பண்ணாங்க. அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி டு பி இன் பார்ட் ஆஃப் திஸ் மூவி. தேங்க்ஸ் துரை செந்திலுக்கு. அப்புறம் நெக்ஸ்ட்டு கேமராமேன் வெங்கட் அங்கிள். ஆக்சுவலாக வெங்கட் அங்கிள் வந்து எங்கள் அப்பாவோட டிக் 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 படத்தில் ஆக்சுவலாக கேமராமேனாக ஒர்க் பண்ணாங்க. என் அப்பா சொல்லிகிட்டே இருப்பார், லக்கி கேமராமேன் சொல்லிகிட்டே இருப்பார். இப்போ நான் இந்த படத்தில் லக்கியாக ஃபீல் பண்ணுறேன் இப்போ. அப்புறம் நெக்ஸ்ட்டு ஜிப்பான் அங்கிள். டீசர்லேயே நான் உங்களோட மியூசிக்கல் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ படத்தில் என்ன பண்ணியிருப்பாங்களோன்னு பார்க்க எக்ஸைட்டடாக இருக்குது. நெக்ஸ்ட் சாம் வந்து படத்தில் என்னோட ஃப்ரெண்டாக நடிக்கணும். ஆனால் உண்மையிலேயே நல்ல ஃப்ரெண்டாக தான் இருக்கா இப்போ. அப்போ எனக்கு இன்னொரு ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்கு. ஆனால் இப்போ பெரிய ஃப்ரெண்டு சந்தோஷ் அங்கிள். ஆக்ஷன் சொல்லும் போது லெஜண்ட் அங்கிளோட ஃபைட் பண்ணுவாங்க. கட்டு சொன்னாங்களா என்னோட வந்து விளையாடுவாங்க. நெக்ஸ்ட் ஆண்ட்ரே ஆண்டி. யூஸ்வலாக என்னோட அத்தை தான் ஷூட்டிங்க்கு வருவாங்க. ஆனால் ஆண்ட்ரே ஆண்டி வரும்போது மட்டும்தான் என் அப்பா சொல்லுவாங்க, நான் வரேன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க என் அப்பா. நெக்ஸ்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் லெஜண்ட் அங்கிள்.
லெஜண்ட் அங்கிள் அண்ட் நான் உங்ககிட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணோம். இப்போ நீங்கள் வந்து அந்த டீச்சரையே பார்த்துருப்பீங்க. நானும் சாமும் ஒரு கிளிஃபு மேலே நின்று கிளிஃபு மேலே நிற்போம். ஸோ அப்போது லெஜண்ட் அங்கிள் வந்து எங்களை காப்பாற்றும் போது அவங்க ஆக்சுவலாக ஸ்லிப் ஆயிட்டாங்க. ஆனால் எப்படியோ பேலன்ஸ் பண்ணி இது பண்ணிட்டாங்க. அப்போ எனக்கும் சாமுக்கும் ஒரு மினி ஹார்ட் அட்டாக் வந்தது. எங்களுக்கு டைலாக் எல்லாம் மறந்துடுச்சு. அவங்களோட பெஸ்ட்டு ஹார்ட் ஒர்க்கு தான் அந்த ட்ரெயின் சீக்வென்ஸில் பார்த்தேன். அந்த ட்ரெயினில் ஃபைட் பண்ணும்போது நானும் அவங்க கூடயே பார்த்தேன். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க அங்கிள். ஆனால் நீங்கள் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, ஆனால் இவ்வளோ ரிஸ்க் எடுக்காதீங்க அங்கிள் ப்ளீஸ். நிறைய ஹார்ட் ஒர்க் பண்றீங்க, பட் இவ்வளவு ரிஸ்க் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் இருக்கு. நான் இந்த படத்துல நடிச்சேன். யாருக்கு சந்தோஷமோ இல்லையோ எங்க பாட்டிக்கு தான் ரொம்ப சந்தோஷம். எதுக்கு தெரியுமா? ஏன்னா அப்போதான் அவங்களுக்கு சரவணா ஸ்டோர்ஸ்ல டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அந்த ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு நிக்கில் முருகன் அங்கிள். நன்றி. ஒரு நிமிஷம் தங்கம், எத்தனாவது படிக்கிற? எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிற? 5வது. 5வதா? ஏங்க தயவு செய்து கை தட்டுங்க. 5வதுல நம்ம என்ன பண்ணிருந்தோம் நினைச்சு மட்டும் பாருங்க. ஸ்டேஜ்ல பேசுற விதம் அப்படி கரெக்டா மார்க்ல நின்று நம்மளாம் ஸ்கூல்ல டீச்சர்கிட்ட திட்டம் வெளியே நின்று இருப்போம். ஒவ்வொருத்தரையும் அவ்வளவு அழகா அட்ரஸ் பண்ணிருக்கீங்க. ஆனா நீ அங்கிள் ஆன்டின்னு கூப்பிடும்போது தான் ஒருத்தரும் ஃபீல் பண்றாங்க, ஐயோ ஹீரோயின்லாம் பயப்படுறாங்க, ஐயோ என்ன அப்படி கூப்பிட்டுருவீங்க அப்படின்னு. சூப்பர்டா தங்கம், லோட்ஸ் ஆஃப் லவ் டு யூ. செம்மையா பேசுறீங்க, இன்னும் நீங்க கலக்கணும். எங்களை மனமார்ந்த வாழ்த்துக்கள். Thank you. Good evening everyone. I'm happy to be a part of this movie. Shooting spotல நான் நிறைய லேர்ன் பண்ணேன். So thank you director uncle and thank you legend uncle. Thank you to EL. ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஃப்ரீ டைம் அப்போ நானும் ELலும் நிறைய கேம்ஸ் விளையாடி இருக்கோம், புக்ஸ் ரீட் பண்ணியிருக்கோம். ஸோ தேங்க்யூ EL. தேங்க்யூ டு எவ்ரி ஒன். தேங்க்யூ. சூப்பர் குட்டீஸ், 2 பேரும் வந்து உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்ல பயங்கரமா கலக்கி இருக்கீங்க. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். இன்னும் நிறைய படங்கள் நீங்க நடிச்சு பயங்கரமான பெயர் வாங்கணும்.